ஹலோ ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு த மொபைல் ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் சிக்னல் கொடுக்குறோம்ல, ஸோ அந்த சிக்னலுக்கான வீடியோ அனலைஸ் தான். நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஓஆர்டிஐ வந்து நம்ம ஆல்ரெடி சிக்னல் கொடுத்தாச்சு. போய் பார்க்காதவங்க முதல்ல போய் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ கரெக்டான டைமிங் தான் நம்ம பை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்பயும் போல் வீக்லி அனலைஸ் ஆரம்பிப்போம். நம்ம நேற்று செல்லிங் சொல்லியிருந்தோம், பட் இப்போ பையிங் சொல்கிற காரணம் என்ன இங்கே பாருங்கள். இப்போ இந்த லெவல் வந்து ஒரு சரியான சப்போர்ட்டா ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் உங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே எம் பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது, ஆமாவா இல்லையா? ஸோ இது வந்து அப்படியே கீழே ஃபாலோ த்ரூ ஆக வாய்ப்பு இருக்குது. இது வந்து நமக்கு வீக்லி அனலைஸ். ஓகே, வீக்லி அனலைஸ் பர்ஃபெக்ட் ஆகுது. டேக்கு வருமா? டேக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள், மேலே யாருன்னா கீழே. ஓகே, இப்போ பார்த்தா அங்கே செல்லிங் பார்த்தீங்கன்னா இந்த லெவல்லேருந்தே செல்லிங் வந்துட்டு இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, பையிங் இங்கே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், இல்லை ரேஞ்ச் ஆகணும். அதுக்கடுத்து நம்ம பையிங்க்கு பார்க்க முடியும். டேரெக்டாக வந்து நம்ம இந்த இடத்துல வந்து எப்படி சொல்கிறது, அப்படியே இங்கே செல்லிங் போடக்கூடாது. காரணம் என்னென்னா, இங்கே மினி டைம் ஃப்ரேமில் பார்க்கணும் முதல்ல பையிங் இருக்குதா எப்படி இருக்குதுன்ட்டு. ஏன்னா எப்படி இருந்தாலும் நமக்கு டே தான் வந்து மினி டைம் ஃப்ரேம் ஆகும். மினி டைம் ஃப்ரேம் தான் வந்து டேக்கும் ஆக்ட் ஆகும். நம்ம வந்து இதுதான் முக்கியம் அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லவே முடியாது. ரெண்டுமே முக்கியமானது தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஆக்ட் ஆகிடுது, சரிங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம ட்ரெண்டு ஃபுல்லாக இவ்வளோ தூரம் தேவையில்லை. நமக்கு முதல்ல ஒரு 50% முதல்ல போதும். அதுக்கடுத்து வேணால் நம்ம ட்ரெயில் பண்ணிட்டு போயிட்டுக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். இப்போ இந்த லெவலுக்கு மேலே தாண்டிட்டுன்னு வச்சுக்கி, இது வந்து நல்ல ஒரு பையிங் சைன், நம்ம பை பண்ணலாம், ஓகேவா? பட் 1 ஹவர்ஸில் இப்போ பாருங்களா, 1 ஹவரில் ஆல்ரெடி இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருந்ததா. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் கொடுக்குது. நீங்கள் சப்போஸ் இதை மிஸ் பண்ணிட்டாங்களோ பரவாயில்ல, வாட்ஸ்அப்பில் பேர் குரூப்பில் கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும். அப்போ இந்த இடத்துல பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் இந்த லெவல். எதுக்காக இந்த லெவலில் வந்து நான் ஸ்டாப் லாஸ் வச்சுன்னா, அதுக்கு நான் ரீசன் சொல்லிடுறேன். வெரி சிம்பிள். இதோட விக்கு பார்த்தீங்கன்னா இங்கே லெவல் ஆகுது. ஸோ ஏன்னா மூமெண்ட்டில் வந்து நமக்கு விக்கு பட்டு லாஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகக்கூடாதுல. ஸோ அதுக்காக தான் அங்கே கொடுத்துருவேன். ஆல்மோஸ்ட் 1.80% நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறோம். அதே அளவுக்கு 1:1 நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சந்தேகம் இல்லை. நம்ம எதிர்பார்க்கறதுனா ஒரு 5% கிட்ட வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கணும். அதுக்கடுத்து வந்துட்டு நம்ம ட்ரையல் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு, ஓகேவா? நம்ம வந்து எதையுமே நம்ம மிஸ் பண்ண வேண்டாம், கெஸ் பண்ண வேண்டாம், பட் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். நம்ம வந்து ப்ரிடிக்ட் தான் பண்ணக்கூடாது தவிர நம்ம பண்ணுறது வந்து அனலைஸ் தான். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இந்த லெவலில் பை பண்ணுறது பெர்ஃபெக்டான லெவல் தான். பை பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணவங்க கூட இப்போதைக்கு இந்த லெவல் வரைக்கும் நம்ம பை பண்ணிக்கலாம். நம்ம வந்து கரெக்டான லெவல் தான், இப்போதைக்கு கரெக்டான லெவல் தான். அது இல்லாமல் பிடிசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஃபேவராக இருக்குது. ஒரு பையிங் சைன் மாதிரி ஒரு பேட்டர்ன் எடுத்துட்டா சின்ன பேட்டர்ன் போதா இப்படி மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் வந்து திரும்பி எப்போ ரீச் ஆகுதோ அப்போ வந்து நம்ம கொஞ்சம் பை பார்க்கலாம். லாங் டேர்மில் அவன் செல்லிங் தான் இருக்கிறான், அது நான் சொல்ல வரல. இருங்க, டேயில் பார்த்தீங்கன்னா இவன் செல்லிங்கில் தான் இருக்கிறான், நான் அதை இங்கே சொல்லவே இல்லை. இப்போ செல்லிங் வந்தால் நம்ம எம்டிஎல் வந்து பையிங்கில் கொடுத்துக்கணும் பார்த்தியா. எம்டிஎல் வந்து நம்ம செல்லிங் கொடுத்துருவோம், பட் இவன் பை ஆகினுக்கிறான். பரவாயில்ல, ஆகட்டுமே. நம்ம ஒரு இது நம்ம ரிஸ்க் வைப்போம். நம்ம எல்லா டைமும் எல்லாத்துக்குமே ஆக்ஷனுக்கு நம்ம பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போதைக்கு கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கோம். நம்ம சொல்லியிருந்த இந்த லெவல் வந்து எப்படி கன்ஃபார்ம் மேலே ஏறுவான்ட்டு சொன்னால் இவ்வளோ தூரம் ஏறிந்தான். தட் மீன்ஸ் நம்ம தோறாமல் அவர் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணால் ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருந்தோம். சரி, அதை விடுங்க. இப்போ நம்ம ஓஆர்டிஐ தான் சிக்னல் பார்க்குறோம். ஸோ அந்த ஓஆர்டிஐ சிக்னல் பாருங்கள், இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு பையிங் ஸ்டைன் இருக்கலாம். ஸோ நம்ம பை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 1-2W மேலே போகிறோம். மேலே போய் ரீட்ரேஸ்மெண்ட்டால் நம்ம இங்கே எடுத்துகிட்டு திரும்பி போய்க்கலாம், ஓகேவா? அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிஎன்பி வந்து நம்ம சிக்னல் வந்து நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணல, அனலைஸ் பண்ணியிருந்தோம், பட் வந்து இங்கே க்ளோஸ் பண்ணாமல் கிடையாதுங்க, வேணாம். ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் பண்ணிட்டான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பையிங் சைட், சரியான ஒரு பையிங் சைட். ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். இன்னும் பிஎன்பியை நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது தான் பெட்டரானது. அடுத்த டார்கெட் நமக்கு வந்து 624 தான், ஓகேவா? நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஆல்மோஸ்ட் 614 கிட்டே நம்ம பை பண்ணி சொல்லியிருந்தோம். கரெக்டாக சொன்னால் வெயிட்டு சரி, இங்கே போதும். இப்போதைக்கு கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.40% ஏறிக்கலாம். நம்ம டார்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு 3% வரைக்கும் நம்ம எதிர்பார்ப்போம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து 1:1 நம்ம கிடைக்கும்ல. நமக்கு தேவை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ப்ராஃபிட் எதிர்பார்க்கணும், அவ்வளோதான், சரிங்களா? இதுதான் நம்மளோட மோட்டிவ். இப்போதைக்கு நம்ம கரெக்டாக தான் போகிறோம். லூமு பார்த்தீங்கன்னா எதுக்காக நம்ம லூம் சொல்கிறோம்னா, லூம் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் முடியும் சொன்னோம், பிரேக் அவுட் கொடுத்துட்டான். இப்போ திரும்பி இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தோன்னா இந்த லெவலுக்கு போனால்
நம்ம திரும்பி பையிங் கொடுப்போம், சந்தேகம் கிடையாது. பரவாயில்ல, நம்ம லாஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மணி மேனேஜ்மெண்ட் மறந்துடாதீங்க, ஒழுங்காக பண்ணுங்கள். நம்மளோட கீழே வந்து நம்மளை பார்த்து ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாமே. அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வாட்ஸ்அப் பேஜ் குரூப் ஜாயின் பண்ணணும். கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நமக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக உங்களை ரீச் பண்ணி நீங்களே ட்ரேட் பண்ணலாம். அண்ட் தென் பாய்.